திருக்கோயில் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது பக்தி மற்றும் இல்லாமல் இறைவனிடம் வேண்டுதலையும் முறையிடுகிறோம். அப்படி நம் வேண்டுதலை நிறைவேற்றியவுடன் பல வகையில் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். இதில் மிகவும் நாம் செலுத்தும் காணிக்கை பரிகாரமானது உப்பு, மிளகு. இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, எப்படி, எங்கே செலுத்துவது, விரிவாக பார்க்கலாம். தேர் சக்கரங்களில் உப்பு, மிளகு கொட்டுவது என்பது பக்தர்களின் நேர்த்தி கடன். குறிப்பாக நோய்கள் நீங்கவும், தீய சக்திகள் விலகவும், வேண்டுதல் நிறைவேறவும் செய்யப்படும் ஒரு பரிகார சடங்கு. தெய்வீக சக்தி. தேரின் சக்கரம் புனிதமானதாக கருதப்படுகிறது. அதில் உப்பும் மிளகும் சேர்ப்பதன் மூலம் அந்த தெய்வ சக்தியின் வீரியம் அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். உப்பு, மிளகு ஆகியவை தீயவற்றை விலக்கும் சக்தி கொண்டவை என நம்பப்படுகிறது. எனவே தேரின் சக்கரங்களில் கொட்டுவதன் மூலம் அந்த சக்கரங்கள் சுழலும் போது தீய சக்திகள் தேரின் பயணத்தை தடுக்காது என்றும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் என்றும் கருதப்படுகிறது.